கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆகையால் அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருப்பதனாலே பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை உண்மையாக கூட எந்த வேலையில் நாம் கொஞ்ச நேரம் ஆராதித்து கர்த்தருடைய சமூகத்தின் நேராக அப்படியே நாம் துதி பலியில் ஏறெடுக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பது நல்லது ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாக எங்களை காத்துக்கொண்டீர். இந்த வேலையிலும் கூட எங்களோடு கூட நீர் அசைவாட வேண்டும். நீர் எங்களோடு கூட இருக்கணும். எங்களுடைய துதி பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். மாத்திரம் நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைதிட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோ. ஒரே ஒரு முறை பாடி அமரலாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.